ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேக் டு ஏகே விளாக்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராமனை வீட்டுக்கு போயிட்டு ஒரு பயங்கரமான ஒரு பீஸ்ட்டை தான் எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு கொண்டு வர போகிறோம். என்ன பீஸ்ட் அப்படின்னு எல்லாமே யோசிப்பீங்க. அந்த பீஸ்ட் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணணும். நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ஹெல்மெட்டு. ஆக்சுவலாக இது வந்து திவேரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்மெட்டு. உங்கள் நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த பிராண்ட் வந்து தெரிஞ்சிருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் மேட் பிராண்ட். ஃபர்ஸ்டே நான் உங்கள்ட்ட டிஸ்க்ளைமராக சொல்லிடுறேன், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷனோ எதுவுமே கிடையாது. இந்த ஹெல்மெட் வந்து நான் வாங்கணும் எப்படி என் மைண்ட் செட்டுக்கு வந்துச்சு அப்படிங்கிறத நான் மோட்டோ வாங்கி நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இது வந்துட்டு நமக்கு இப்போ கொலாபுக்கு தான் வந்திருக்கு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான ஒரு ரிவ்யூவாக வந்து இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி இவங்க நம்மள்ட்ட வந்து அப்ரோச் பண்ணாங்க, இல்லை நான் போயிட்டு அவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணேனா அப்படிங்கிறத நான் மோட்டோ வாங்கி வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். சரி வாங்க நம்ம இந்த ஹெல்மெட்டை பிரித்து நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இதில் வந்து எனக்கு ஒரு ரொம்ப இந்த பிராண்டில் வந்து எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்சமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெல்மெட் வந்து அன்பாக்சிங் பண்ணுறது தான். ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் எந்த ஒரு ஹெல்மெட்டுமே பார்த்ததில்ல ஓப்பன் பண்ணுறத. அது மட்டும் இல்லை, இவங்களோட பேக்லேயுமே சரி எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட அந்த பிராண்ட் நேமை வந்துட்டு பக்காவாக பிரிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஹெல்மெட் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஒரு மாதிரி கோல்ட் ஷேல் ஃபுல்லாக கொடுத்து அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர்ஸ் வந்து டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொன்றுன்னா நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்களா பின்னாடி போட்டு பாருங்க, மேட் இன் இந்தியா. ரொம்ப ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, வேறு லெவலில் ஒரு ஃபீல்டில் இருக்குது. பிளாக் கலர் வண்டி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாகவே சம்மர் அட்ராக்டிவாக இருக்கும். அதேமாதிரி ஏரோடைனமிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா நான் இந்த ஹெல்மெட் வந்து முன்னாடியே போட்டு ஓட்டி பார்த்துட்டேன். ஸோ உங்க எல்லாத்துக்குமே தெரியும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனும் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட் பிடிச்சனால நான் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணி ஒரு ஹெல்மெட் வாங்கிட்டேன். ஸோ அதனால இந்த ஹெல்மெட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸுக்கு வந்து கிவ்அவே வந்து பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, அவங்க பிராண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு க்ளவ் அந்த வந்து பார்த்தீங்கன்னா தை பேக்கும் அமைச்சிருக்காங்க. ஸோ ஹெல்மெட் பார்க்கணுமா? வாங்கக்கா, ஹெல்மெட் பார்க்கணுமா? ஓகே ப்ரோ. நம்மளுக்கு க்ளவ்வும் அமைச்சிருக்காங்க, அந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த தை பேக்கும் அமைச்சிருக்காங்க. ரெண்டுமே சீரியஸாக சொல்லலாம், க்ளவ் பார்க்கறதுக்கு செம்ம ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. ஆனால் அதோட கிராஃபிக்ஸ் வந்து வேற லெவல் இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் இந்த பிராண்டை வந்து எப்படி அப்ரோச் பண்ணேன்னா, இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சும்மா ரேண்டமாக அந்த க்ளவ்வை வந்து ஒரு ஆட்ல பார்த்தேன். இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு பிராண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹெல்மெட்லாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிய ஆரம்பிச்சிச்சு. சரி, அதுக்கப்புறம் என்னென்ன ப்ராசஸ்லாம் உங்களோட கொலாபுக்கு நடந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன். ஸோ அதனால தான் முன்னாடி வந்து சொல்லிடுறேன், இது வந்து ஒரு ப்ரொமோஷனோ எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு உண்மையான ரிவ்யூ தான் நான் உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறேன். இந்த ஹெல்மெட்டை என் தலை MS தோனியே யூஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு, சரி இந்த ஹெல்மெட்டை பற்றி நம்ம வீடியோவில் வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி இதெல்லாம் இருக்கட்டும், இப்போ வாங்க நான் என்ன பீஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீஸ்ட்டு. எல்லாருமே சொல்லுங்க, டே நான் தம்ப்நெயிலே பார்த்துட்டேன், இதை போய் வீடியோவில் போய் சர்ப்ரைஸாக சொல்கிறேன், வேற ஏன்டா சொல்கிறேன் அப்படி கேட்பீங்க. இருந்தாலும் அப்படி பேசி பழகி போச்சு, ஒன்றும் சொல்ல முடியாது. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னேன்னு வைங்களேன், இந்த வண்டியோட ஓனர் நம்மளை வந்து செருப்பை கழட்டி அடிப்பார். ஸோ ஒரு 13 லட்ச ரூபா கொடுத்துரு வாங்கிட்டாரு அண்ணன். பரவாயில்ல, பார்த்தீங்களா வீடியோக்காண்டி அண்ணன் எப்படி மேனேஜ் பண்ணுறாரு பார்த்தீங்களா. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம WD ட்ரைல்ஸ் ப்ரோ தான். ஸோ இவரோட வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருச்சி கொண்டு வந்துட்டாரு. சொல்லணும்னா மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாகர்கோவிலேருந்து இப்போ திருச்சிக்காரனா மாறிட்டார். என்ன ப்ரோ? முன்னாடியே நான் திருச்சிக்காரன் தான், கொஞ்ச நாள் அங்கே இருந்தேன். ஓ, அப்போ நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சர்வீஸுக்கு அண்ணன் ராமன் விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் சர்வீஸ் ஃபுல்லாக முடிச்சாச்சு. அது மட்டும் இல்லை, இந்த அயபுசாவில் ஒரு ஸ்பெஷல் திங்கே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 2 வந்து வண்டியை பண்ணி வச்சுருக்காங்க. நான் வ்ளாக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டி பார்த்துட்டேன். வண்டி ஐயோ சொல்லவா வேணும், வேறு மாதிரி இருக்குது. வண்டியை நம்ம ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது சும்மா ஆக்சிலேட்டர்லேருந்து கை எடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், டப்பு தீபாவளியில் வெடிக்காத வெடி சவுண்டுலாம் இந்த வண்டியில் கேட்குது. அதை விட அதிகமாக இருக்குது அந்த சவுண்டு, பாப்அப் சவுண்டெல்லாம். ஸோ பயங்கரமாக இருக்குது. இந்த பீஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஓட்டி தான் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் அந்த வ்ளாகில் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸாக சொல்ல போகிறேன். என்ன ப்ரோ, எடுத்து ஓட்டலாம்ல உங்கள் அனுமதியுடன்? ஸோ வீலிங் பண்ண போகிறேன். ரைட்டு, முடிச்சு விட்டீங்க, போங்க, என்ன வேணால் பண்ணிக்காங்க, ஆனால் என்னைய உள்ளர கொண்டு வந்துடாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டியிருக்காரு. ப்ரோ ட்ராக்கில் வந்து எத்தனை செகண்ட்ஸில் ஓட்டியிருக்கீங்க, அந்த தென் எதுவும் ரெக்கார்டு வச்சுருக்கீங்களா, ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ப்ரோ ட்ராக்கில் வந்துட்டு நமக்கு
800 மீட்டர்ஸ் 400 மீட்டர்ஸ் தான் ட்ராக் ஸ்ட்ரிப்பு. ஸோ அதில் வந்துட்டு நம்ம இந்த பைக் வந்து 10.2 செகண்ட்ஸில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு பிகினர் நியூபி ட்ராக் ரேசிங்க்கு என்னால் முடிஞ்சது இவ்வளோ தான். அடுத்த வாட்டி குவிக் ஷிஃப்ட்லாம் போட்டு டைமிங் இன்க்ரீஸ் பண்ணிடலாம். மனசு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. காப்ஸ் தானா இல்லை ஆம்புலன்ஸா? இல்லை ஆம்புலன்ஸ். ஸோ என்ன ஒரு பயம் பார்த்தீங்களா? இதை ட்ரிம் பண்ணப்படாது. சும்மா நின்று தானேங்க பேசிக்கிட்டு இருக்கோம், ஏங்க பயப்படுறீங்க? பேசிக்கலாம். ஸோ அதான் நான் இப்போ வந்து ட்ராக் ரேஸில் 10.2 செகண்ட்ஸில் பண்ணியிருக்கேன். இப்போ நேஷ்னல் சாம்பியன் வந்து 9 செகண்ட்ஸ். ஸோ 1 செகண்ட் நமக்கு டிஃப்ரென்ஸ். இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, அண்ணன் கூடிய சீக்கிரத்தில் வந்து மோட்டோ ஜிபியில் மார்க்கோஸுக்கும் ரோசிக்கும் ட்ராக் ரேஸ் ட்ராக் ரேஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தானே மோட்டோ ஜிபிக்கு போவாங்க. அந்த கேட்டகரியில் வரேன். கண்டிப்பாக போவேன், அந்த டென்னர் எடுத்துகிட்டு போவேன். ரைட், எதை வேணாலும் எடுத்துகிட்டு போங்க. அதான் என்னை மட்டும் எதையும் கோத்து விட்டுறாதீங்க, அவ்வளோதான் என்னோட வேண்டுகோள். சரி, ஓகே. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஓட்ட போகிறோம். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு அப்கிரேடுன்னு ஒரு 2-3 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருப்பீங்களா ப்ரோ? அது சின்ன சின்னதாக கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக பண்ணியிருப்பாரு. அதை கட் பண்ணப்படாது, ஏன்னா வீட்டில் பார்த்து அடி வாங்கணும், அதுதான் என்னோட ஆசையே. சரி, ஓகே, நம்புங்க, அதுதான் உண்மை. ஏன்னா நான் சொன்னது பொய்யா இருந்தால் இன்னொரு சண்டைக்கு வந்திருப்பார். இல்லை 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 அப்படின்னு வந்திருப்பாரு. அவர் அதே அமைதியாக இருக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதுதான் உண்மை. சரி, வாங்க மித்ததை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ கண்டினியூ பண்ணலாம். பறக்கலாமா? பறக்குறோம். இன்னைக்கு பறந்தே WD ட்ரைல்ஸ் ப்ரோவோட வண்டியில் போமா. நானும் இந்த வண்டியை ஓட்டி விளாக் எடுத்துலாம் அப்படின்னு பார்க்குறேன். நமக்கு மழை வந்து இந்த வண்டியை ஓட்டுறப்பெல்லாம் சதி பண்ணிக்கிட்டே இருக்குது. என்ன ப்ரோ இந்த வண்டியை விற்றதுனால உங்களுக்கு எதுவும் மனசுக்குள்ளே இப்போ ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கா? விடுங்க ப்ரோ, ஓட்டி பார்த்துட்டு செட்டில் பண்ணிடலாம் ப்ரோ. ப்ரோ. ஓகே ப்ரோ. ஏன் ப்ரோ அமௌண்ட் கொடுத்தா தான் வண்டி தருவீங்களா? ஓகே, அப்போ பார்த்தீங்களா ஃப்ரீயாக கொடுத்துட்டார் வண்டி. என்ன ஒரு தாராளமான மனசு. கைஸ், ஃபைனலி வி brought this Hayabusa. ஜஸ்ட் சும்மா சொன்னாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா நாகர்கோவில், இப்போ திருச்சி வந்து பார்த்தீங்கன்னா மனுஷன் செட்டில் ஆகிட்டார். சரின்னு சொல்லிட்டு நாங்களும் எப்போ ரைடு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறோம். நாங்கள் ரைடு போகிறப்பெல்லாம் மழை வந்துடுது. ஆக்சுவலாக நான் பிளான் பண்ண மாதிரி ரைடெல்லாம் போயிட்டோம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா vlog தான் எடுக்க முடியல. ஸோ அன்றைக்கி எடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஷனாக முடிக்க முடியல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் வெளியே போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் கண்டினியூஷன் வீடியோ வந்து எடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் Hayabusa ஓட்டி எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வண்டியை உட்காந்து போகும்போது ஏதோ ஒரு கப்பல் மேலே படுத்துக்கிட்டு வண்டியை ஓட்டுற மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு வண்டி வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது. அது மட்டும் இல்லை, மனுஷன் அந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டேஜ் டியூனிங் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் 2ல் இருக்குது. ஆப்வியஸாக எல்லாத்துக்குமே தெரியும், ட்ராக் ரேஸில் இப்போ வரையுமே எல்லா வண்டிக்கும் அப்போ எந்த வண்டின்னு கேட்டால் Hayabusa தான் யாராக இருந்தாலும் சொல்லுவாங்க. ரீசன் என்னென்னா, இந்த வண்டியோட இன்ஜினை வந்து நம்ம என்ன தான் டியூன் பண்ணாலும் இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே ஆகாது. ரீசன் என்னென்னா, இதோட இன்ஜின் சிசி வந்து பார்த்திங்கன்னா 1300 சிசி. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு நீங்கள் வந்து இந்த வண்டியை ரெடி பண்ணாலும் இன்ஜின் ஒன்றுமே ஆகாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சுசுகி இன்னும் இந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் நம்பர் 1ல் இருக்காங்க அந்த ட்ராக் ரேஸுக்கு. தானே வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டேஜ் 2 வந்து பண்ணி வச்சுருக்கனால ஒரு வண்டி சரியான ஒரு பவராக இருக்கும். நான் லைட்டாக த்ராட்டில் கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியும், 3rd கியரில் லோ ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்போது கொடுத்த ஐயோ என்ன மாதிரி பவரு மனுஷன், அல்டிமேட்டு. இந்த மனுஷன் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் பார்த்து நல்லா பயங்கரமாக பண்ணுறாருங்க. யார்கிட்டையுமே இல்லாத ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் தலைவர் நிறைய ரெக்கார்ட்லாம் வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன் ட்ராக் ரேஸ் ஓட்டி. இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் ரேஸை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வந்து புலம்பிகிட்டு இருக்காரு, ப்ரோ இந்த வருஷம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ப்ரோ, இந்த வருஷம் ஒரு புது ரெக்கார்டு வைக்கலான் இருந்தேன், பட் ஆனால் முடிச்சு விட்டாங்க ப்ரோ என்ன அப்படிங்கிறாரு. தெரில, மேபி ஃப்யூச்சரில் வைப்பாங்க. ஐ திங்க் செரி ப்ரோ வீடியோவில் கூட போட்டிருந்தாரு, போயிட்டு அங்கே ஏதோ வந்து ட்ராக் ரேஸ் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அந்த ரேஸுக்கு இவரும் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா போவார். ஆக்சுவலாக இந்த வண்டி பார்க்கும்போது எல்லாமே பிளாக் கலர் வண்டின்னு நினைப்பீங்க, பட் ஆனால் கிடையாதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ரேப் பண்ணியிருக்காரு, பிளாக் கலர் ரேப் பண்ணியிருக்காரு. பார்க்குறதுக்கே ஒரு டார்க் டெவில் மாதிரி இருக்குது இந்த வண்டியை பார்க்கும்போது. இந்த மனுஷன் டெய்லியும் தீபாவளி கொண்டாடுவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது ஆக்சிலேட்டர் அப்படியே விட்டா எப்படி வெடிக்குது பாருங்களேன். அடா 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 அடா. ஸ்டேஜ் டியூன் பண்ணி ஃபுல் சிஸ்டம் எக்ஸாஸ்ட் போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் பாப்பப் ஆகும். சரியான ஒரு ஃபீல் இருக்குது. வண்டியோட பவர் ராவாக இருக்குது. அப்படியே எனக்கு தெரிஞ்சு 10 இந்த மாதிரி ஸ்டேஜ் டியூன் பண்ணோம்னா இது அளவுக்கு பவர் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ரொம்ப ரா ஃபீலாக இருக்குது வண்டி. அன்எக்ஸ்பெக்டட் பவர். இப்போ தான் புரியுது புசாவை வந்து ஏன் ட்ராக் ஸ்பெக்கில் வந்து ஒரு யாருனாலுமே அடிச்சிக்க முடியாது சொல்கிறாங்க அப்படின்னு.
அது சொன்னால் அவங்களுக்கு புரியாதுங்க, ஓட்டி பார்க்கும்போது தான் அதோட ஃபீல் வந்து புரியுது. அப்பா பவர் வந்து ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக இருக்குது, குயிக்காக அடிக்குது சட்டுன்னு. ஐயோ இந்த மாதிரிலாம் ரெஸ்பான்ஸு 10Rல உண்மையாக சொல்லலாம் இருக்காது. ஸ்டேஜ் 2 பண்ணால் இந்த அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிற எனக்கு தெரியாது, பட் வந்து ஸ்டாக்கில் இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. ஐயோ ஐயோ என்னடா அது இப்படி வெடிக்குது ப்ரோ? ஐயோ அது சரி ப்ரோ. நீங்கள் டெய்லியும் தீபாவளி கொண்டாடுவீங்களோ? ஆ வண்டி எடுத்துட்டு போய் சும்மா டப்பன்னு வெடிக்குது ப்ரோ. வேற மாதிரி இருக்கு ப்ரோ வண்டி, செம்ம பவர் ப்ரோ. ஸ்டேஜ் டியூனிங் வந்து பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 35,000 வச்சான். ஒர்த்து 35,000க்கு இந்த பவர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரம் ப்ரோ. இந்த ஹெல்மெட் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு? நல்லா இருக்குல்ல? பிளாக் கலர் வண்டிக்கு பயங்கரமாக இருக்குல்ல ப்ரோ? சும்மா இருங்க ப்ரோ, எல்லாம் நீங்கள் காமிச்ச காரணம் இதான். ஆக்சுவலாக வீடியோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்மெட் பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இந்த ஹெல்மெட் வந்து ஃபஸ்ட்டு எப்படி எனக்கு வாங்கணும்னு தோணுச்சு அப்படின்னா, மொதல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நான் ரேண்டமாக ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ எதார்த்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ளவ் வந்து ஆடில் வந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு இந்த ஆடில் வந்து க்ளவை பார்த்து ரொம்ப பிடிச்சிருச்சு. நானும் நிறைய ஷாப்பில் கேட்டு பார்த்தேன், அந்த க்ளவ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பிராண்டோட நேமை வந்து இன்ஸ்டாகிராமில் டைப் பண்ணி பார்த்தேன், திவேரான்னு. அவங்களோட பேஜ் வந்துச்சு, அதில் போய்ட்டு மெசேஜ் பண்ணேன், இந்த மாதிரி இந்த க்ளவ் பார்த்தேன், அதே மாதிரி உங்களோட ஹெல்மெட்ஸும் நான் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நான் இது எப்படி வாங்கி ட்ரையல் பண்ணுறது எனக்கு எதுவுமே தெரியல. முன்ன பின்ன அந்த பிராண்டை பற்றி எனக்கு தெரியாது. இப்போ நான் எதார்த்தமாக ரீல்ஸை பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே, இது மாதிரி எங்கள் திவேராங்கிற எங்கள் வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட பேஜை போய் அவங்க பார்த்துருப்பாங்க போல், உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புங்க அப்படின்னாங்க. நான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பிச்சேன். திவேராவோட வெப்சைட் லிங்க் எனக்கு அனுப்பிச்சு, இதில் உங்களுக்கு தேவைப்பட்ட எல்லா ப்ராடக்ட்ஸுமே சூஸ் பண்ணுங்க அப்படின்னாங்க. நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்த க்ளவ் ஆர்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹெல்மெட் ஆர்டர் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தை பேக் இருந்துச்சு அவங்களோட பிராண்டில். அந்த தை பேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் இருந்துச்சு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணேன். லைக் உங்கள் அட்ரஸ் அனுப்புங்க அப்படின்னாங்க. அட்ரஸ் அனுப்புங்களா, என்ன ரீசன் அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை நாங்கள் எங்களோட ப்ராடக்ட் உங்களுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னாங்க. சரி ஓகே, நான் இன்னும் அமௌண்ட்டை பே பண்ணலையே, நீங்கள் எப்படி இது பண்ணுவீங்க அப்படின்னோடனே, இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டு எங்களுக்கு ரிவ்யூ பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ப்ராடக்ட் அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னாங்க. இல்லை நான் இது மாதிரி ப்ரொமோஷன்லாம் இது வரையும் நான் பண்ணது கிடையாது, உங்களோட பிராண்ட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நான் அதனால நான் உங்களுக்கு வாண்டடாக மெசேஜ் பண்ணேன் அப்படின்னு சொல்லவும், நோ இஷ்யூஸ், நீங்கள் இப்போ ரிவ்யூ மட்டும் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் அப்புறம் சொல்லிட்டேன், நான் வந்து பொய்யான ரிவ்யூ எதுவுமே சொல்ல மாட்டேன், நான் வியர் பண்ணி பார்த்துட்டு உங்கள் க்ளவ்வெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்கோ நான் அதோட உண்மையான ஃபேக்டை மட்டும் தான் நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். நோ இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எந்த பிராண்ட் வந்து இந்த அளவுக்கு ஒத்துக்குவாங்க அப்படிங்கிறது தெரியலை. நான் வந்து அவங்கள்ட்ட சொன்னேன், இது மாதிரி நான் ப்ராடக்ட்டை வியர் பண்ணிவிட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நான் வச்சுக்கிட்டு அமௌண்ட் உங்களுக்கு போட்டு விட்டுறேன், அப்படி எனக்கு பிடிக்கலன்னா உங்களுக்கு ரிட்டன் போட்டு விட்டுறேன், நான் ரிவ்யூ வந்து உண்மையான ரிவ்யூ மட்டும் தான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். நோ இஷ்யூஸ், பட் ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அமௌண்ட் எங்களுக்கு பே பண்ணோன்னா நீங்கள் அதை வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஃபஸ்ட் வந்து அதில் உடன்பாடு இல்லை, பட் இருந்தாலும் சரி ஓகே அவங்க இவ்வளோ தூரம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். ஒரு 1 or 2 வீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராடக்ட் வந்து ரீச் ஆகிடுச்சு. உண்மையாலே சொல்லணும்னா நான் எதிர்பார்த்ததோட இந்த ஹெல்மெட்டோட கம்ஃபர்ட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஒர்த்தாக இருக்குங்க. சுத்தமாக ஹெல்மெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டே இல்லை, வெறும் 1350 grams மட்டும்தான். அண்ட் தென் இந்த க்ளவ்வு வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு கேட்சியாக இருக்குது. அதை தாண்டி இந்த க்ளவ்வை வியர் பண்ணும்போது செம்ம ஒரு பிரீத்தபுளாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியா, ஒரு இந்தியன் பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக மேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்போ எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு 5-6 கலர்ஸில் இருக்குது இந்த ஹெல்மெட்டில். அதேமாதிரி க்ளவ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. இதோட எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 10,000 வருது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் போய்ட்டு வாங்கி யூஸ் பண்ணி. இந்த ஹெல்மெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு மேலே பேக் எல்லா சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. லைக் பிளாக் கலர், ஃபுல்லாக பிளாக் கலர் வண்டி வச்சு ஃபுல் பிளாக்ல வண்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஹெல்மெட்டை வாங்கி யூஸ் பண்ணலாம், செம்ம ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். இப்போயுமே சொல்கிறேன், இது உண்மையால ப்ரொமோஷனோ எதுவுமே கிடையாது. நான் உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான ரிவ்யூ தான் சொல்கிறேன். ஹெல்மெட் வந்து பேடிங்ஸ்லாம் செம்ம ஒரு சாஃப்டாக இருக்குது, காது வலியோ எதுவுமே இல்லை. ஃபிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு டைட் ஃபிட்டாக இருக்குது, செம்ம ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. நம்ம இதை போட்டுட்டு எவ்வளோ தூரம் லாங் ஓட்டினாலும் ஒன்றுமே ஆகாது, தலைவலியோ காது வலியோ எதுவுமே வராது. பட் இதில் இருக்க ஒரே டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா கலர் மட்டும்தான். ஏன்னா இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வண்டிக்குமே சூட் ஆகாது, ஒன்லி பிளாக் கலர் பைக்குக்கு மட்டும்தான் சூட் ஆகும். அது ஒன்று தான் அதில் பிரச்சனை. மற்றபடி உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஃப்யூச்சரில் எனக்கு தெரிஞ்சு நிறைய கலர்ஸ் வந்து இவங்க லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நானே அவங்களோட டீம்கிட்ட வந்து பேசியிருந்தேன், இந்த மாதிரி கலர்ஸ் இருக்க மட்டும் தான் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது, கொஞ்சம் நிறையா கலர்ஸை நீங்கள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், மெயினாக கவாசாக்கி க்ரீன்லாம் போட்டிங்கன்னா நிறையா என்கொயரிஸ் இருக்கும் அப்படின்னு நாங்கள் எங்கள் டீம்கிட்ட சொல்லி ஃப்யூச்சரில் அதை பற்றி நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. செம்ம பிரீத்தபுளாக இருக்குங்க, சீரியஸாக ஃப்ளெக்சிபிளும் நல்லா இருக்குது. இந்த ஹெல்மெட் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் திவேராவோட வெப்சைட்டில் போய்ட்டு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. லைக்
நான் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நான் வந்து ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு இந்த ஹெல்மெட் பிடிச்சேன்னா நான் என்ன பண்ணிட்டேன்னா அவங்களோட வெப்சைட்டில் போய்ட்டு இன்னொரு ஹெல்மெட் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். அவங்க எனக்கு ஃப்ரீயாக கொடுத்த இந்த ஹெல்மெட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸுக்கு வந்து கிவ் அவே வந்து கொடுக்க போகிறேன். என்ன மாதிரி கான்செப்ட்டில் கிவ் அவே கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத நான் அப்கமிங் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த வண்டியில் உள்ள ஸ்பெஷல் திங் என்ன தெரியுமா, லான்ச் கண்ட்ரோல்லாம் இருக்குது. ஐயோ லைக் நான் சும்மா அந்த லான்ச் கண்ட்ரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறக்காண்டி தான் நான் பண்ணி பார்த்தேன். பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக 5000 RPMல வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் கட் ஆகுது, 5500 RPMல வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் கட் ஆகுது. செம்ம ரெஸ்பான்ஸ் தெரியுதுப்பா. அப்பா பாப்ஸ் அண்ட் பேங்க்ஸ் எப்படி ஆகுது பார்த்தீங்களா, தரமாக இருக்குங்க வண்டி. ஒர்த்து வருமா ஸ்டேஜ் டியூனிங் பண்ணியிருக்கிறதுக்கு. இந்த கேமரா செட்டப்லாம் போட்டு வச்சிருக்காரு பாருங்களேன். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து இந்த மாதிரி செட்டப்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக இதோட பர்பஸ் என்னென்னா, நம்ம முன்னாடி ரைட் போகிறவங்க பின்னாடி நம்ம ரைட் போயிட்டு இருக்கப்போ முன்னாடி போகிறவங்களும் சரி பின்னாடி வரவங்களும் சரி நம்ம அப்படியே அந்த கேமரா கனெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. அந்த கேமரா மூலிமா எல்லாத்தையுமே இந்த டிஸ்பிளேல வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம். அதேமாதிரி நம்ம ஃபோன் கனெக்ட் பண்ணால் யார் கால் பண்ணுறாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதில் பார்த்துக்கலாம். பரவாயில்லையா மனுஷன், பரவாயில்ல. தலைவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரிய வகை மூளை தான் இருக்குது. பார்த்து பயங்கரமாக பண்ணி வச்சிருக்காரு. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அதுவே நம்மளோட சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட சேர்த்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தயவுசெய்து ஆளில் போட்டுக்கோங்க. மறக்காமல் அந்த ஹெல்மெட்டும் சரி இந்த க்ளவும் சரி அந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட ஸ்டேஜ் டியூனிங் சரி எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அந்த கிவ்அவேக்கு வந்து நான் என்னென்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் வந்து சொல்கிறேன். ஏன் நான் கிவ்அவே பண்ணுறேன் அப்படின்னா, நான் எனக்கு இந்த ஹெல்மெட் பிடிச்சதுனால நான் காசு போட்டு இன்னொரு ஹெல்மெட் வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கிட்டேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கிவ்அவே பண்ணுறேன். டாட்டா பை பை, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.